friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சூப்பரான செம்பருத்தி டீ தாங்க பார்க்க போறோம். அதுவும் இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு நிறைய இம்யூன் பவர் வந்து தேவைப்படுது. அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க இந்த செம்பருத்தி டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த செம்பருத்தி டீல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் பார்த்துடலாம். பொதுவாக செம்பருத்தியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டோம்னா எல்லாத்துக்குமே காமனாக தெரிகிற ஒரு விஷயம், இது ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதையும் தாண்டி இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். உடல் சூட்டுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வயிற்றுப்புண் எல்லாத்தையும் கூட சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு ஏற்படக்கூடிய படபடப்பை குறைக்கிறதுக்கும், ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால நம்ம பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும், நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வளர்ந்து வர்ற குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூவில் தங்க சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால அது நம்ம உடலுக்குள்ளேயும் அந்த தங்கச்சத்து வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். தீராத வறட்டு இருமல் இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம டீ வச்சு குடிக்கும்போது அது வந்து க்யூர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். அதிலிருந்த மகரந்தம் மற்றும் அதனுடைய காம்பை வந்துட்டு நீக்கிட்டு அதோட பெட்டல்ஸ் மட்டுமே எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா கூட அது போயிடும். அதுக்காக நம்ம இதை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கிளாஸ் அளவுக்கு டீ செய்ய போகிறேன். அதுக்கு 2 செம்பருத்தி பூ எடுத்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷானது. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி கிடைக்கல, செம்பருத்தி பூவோட பொடி தான் கிடைச்சிது அப்படிங்கும்போது நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அல்லது நல்லா நெல்லில் காய வச்சு செம்பருத்தி பூ இருந்தால் கூட அதையும் 2 பூ அளவுக்கு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா 1 இன்ச் சைஸ் அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு வந்துட்டு நல்லா தட்டி இதில் சேர்த்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி கொதிச்சதுன்னா போதும், அல்லது 1 மினிட் கொதிச்சாலும் போதும். இது வந்து நல்லா சுண்டணும் அப்படிங்கிறது கிடையாது. இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அந்த செம்பருத்தி இதழ்கள் வந்துட்டு சேர்க்க போகிறோம். நம்ம வந்து அதை கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா சூடான தண்ணி இருக்கும்போது அந்த பெட்டல்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் இருக்க அந்த கலர்ஸ், அதோட சத்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே நல்லாவே இறங்கிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு என்ன வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் சேர்த்திக்கலாம், அல்லது பட்டை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி புதினா சேர்த்திருக்கேன். நீங்கள் துளசி சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடலுக்கு ரொம்பவே நன்மை கொடுக்கக்கூடியது தான். பேசிக்காக செம்பருத்தி பூவோட டீ எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக 2 செம்பருத்தி பூவோட இதழ்களை எடுத்து வச்சுருக்கிறத இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த செம்பருத்தி பூ இதழ்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறணும். அது வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. அப்பப்போ கலக்கி மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிங்கன்னா இந்த கலரில் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதோட சத்துக்கள் எல்லாமே முழுமையாக வந்து அந்த தண்ணியில் கலந்துருக்கும். அந்த தண்ணியை அப்படியே கூட நீங்கள் தேனோ கரும்பு சர்க்கரையோ அல்லது எதுவுமே சேர்த்தாம கூட குடிக்கலாம். இது கூட அடிஷ்னலாக இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்னெல்லாம் இது கூட சேர்த்திக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பட்டை தூள் சேர்த்திக்கலாம், மிளகுத்தூள், அதுக்கப்புறமா இஞ்சி, புதினா, துளசி, இந்த மாதிரி எது வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இந்த பட்டை தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி, இது 3 மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு அதோட சத்து வந்து இன்னும் நல்லா இறங்கும். சளி, இருமல், தொண்டை கரக்கரப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க இதில் இஞ்சி, மிளகுத்தூள், பட்டை தூள் இதெல்லாம் சேர்த்து காய்ச்சி குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும். இல்லை நீங்கள் சும்மா தான் குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது இதில் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்து குடிக்கலாம். நல்லா கூலிங்காக குடித்தாலும் இதோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த டீயை வெறும் வயிற்றில் இளம் சூட்டில் குடிக்கும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு முழுசாக வந்து கிடைக்கும்.
இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கும் சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் இந்த டீ வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.